ஹாய் விவர்ஸ், நியூமராலஜி பேஸில் ஐபிஎல்லுடைய எல்லா மேட்சஸ்க்கும் நம்ம டீம் ப்ரெடிக்ஷன் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஐபிஎல்லுடைய 29வது மேட்ச்சு. இந்த மேட்ச்சில் டெல்லி கேபிட்டல்ஸும் மும்பை இந்தியன்ஸ் மோதுறாங்க. ஏப்ரல் 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நைட்டு 7:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா அந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. இந்த மேட்ச்சில் யாரெல்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு ஒரு ஃபுல் மேட்ச் ப்ரெடிக்ஷனை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஏப்ரல் 13ஆம் தேதி பார்த்தோம்னா 4-8 காம்பினேஷன், அதாவது ராகுவும் சனியும் சேர்ந்த காம்பினேஷன். அதுபடி நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் பார்க்கல. ஃபஸ்ட்டு டெல்லி கேபிட்டல்ஸில் பார்த்தோம்னா ஃபாஃப் டூ பிளஸஸ் அவர் ஒரு 25 ரன்ஸ் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக ஜாக் ஃப்ராசர் மேக்கர் இது வரைக்கும் ஒரு மேட்ச்சில் கூட சரியாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலை. இந்த மேட்ச்சில் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவர்கிட்ட ஒரு 30+ ரன்ஸ் எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக அபிஷேக் போரல் அவர் கொஞ்சம் ஆவரேஜாக இருக்கும். அடுத்து கேஎல் ராகுல் இந்த மேட்ச்சும் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக அக்ஸர் பட்டேல் ஒரு விக்கெட் எடுப்பார். அடுத்து ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் ஒரு 25+ ரன்ஸ் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக அஸ்டோஸ் சர்மா இந்த மேட்ச் பேட்டிங் வரும் பட்சத்தில் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு மேட்ச் ஆடின மாதிரி ஆடுவார். அடுத்ததாக விப்ராஜ் நிகம் இவரை பற்றி நான் எல்லா மேட்ச்சுமே சொல்லிகிட்டு இருக்கேன். எல்லா மேட்ச்சுமே இவர் ட்ரீம் டீமில் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நல்லாவே பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காரு. பவுலிங் போட்டாலும் விக்கெட்ஸ் எடுக்கிறாரு. என்ன ஒன்று பேட்டிங் வரமாட்டுறாரு. பேட்டிங் இயர்லியாகவே அனுப்புனாங்கன்னா நல்ல ரன்ஸ் அடிப்பார். இவர் இறங்குறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா டிசி மேட்ச் ஜெயிச்சிடுறாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவருக்கு பேட்டிங் வாய்ப்பு கிடைக்க மாட்டேது. பேட்டிங் வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் பேட்டிங்லேயுமே ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பார். இந்த மேட்ச்சில் விப்ராஜ் நிகம் பவுலிங் போடும் பட்சத்தில் 2 விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பேட்டிங் வந்தார்னா 30+ ரன்ஸ் அடிப்பார். அடுத்ததாக மிச்சல் ஸ்டார்க் 2+ விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. போன மேட்ச்சுமே இவருக்கு நல்லா தான் இருந்துச்சு. கடைசியில் அவருக்கு பார்த்தீங்கன்னா ஓவர் கொடுக்கல. அக்ஸர் பட்டேலுக்கு அன்றைக்கி நல்லாவே இல்லை. 3 ஓவர் போட்டு 35 ரன் கொடுத்து அடி வாங்கியிருந்தார். அவர் போய்ட்டு 19 ஓவர் போய்ட்டு தேவையில்லாமல் போடுறாரு. போட்டு அப்பையும் அடி வாங்கினார். அந்த இடத்துல மிச்சல் ஸ்டார்க்குக்கோ மோஹித் சர்மாவுக்கோ ஓவர் கொடுத்துருந்தா அவங்க நல்ல விக்கெட்ஸ் எடுத்திருப்பாங்க. ஸோ இந்த மேட்ச் மிச்சல் ஸ்டார்க் 2+ விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக குல்தீப் யாதவ் போன மேட்ச் ஒரு சரியான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. இந்த மேட்சும் அதே மாதிரி ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவர் ஒரு 2 விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக மோஹித் சர்மா ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முகேஷ் குமார் ஒரு விக்கெட் எடுப்பார். நெக்ஸ்ட்டு மும்பை இந்தியன்ஸ் டீமில் பார்த்தோம்னா ரோஹித் சர்மா இது வரைக்கும் ஒரு மேட்ச்சு கூட ஒரு 25 ரன்ஸை தாண்டலை. அதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா அவுட் ஆகிட்டு போயிடுறாரு. ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸே கொடுக்கல. இந்த மேட்ச்சு ரோஹித் சர்மா ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக ரியான் ரிகல்டன் அவரும் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு 25+ ரன்ஸ் அடிப்பார். ரோஹித் சர்மாவும் 25+ ரன்ஸ் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக சூரியகுமார் யாதவ் எல்லா மேட்சுமே நல்லா விளையாடிட்டு இருக்காரு. இந்த மேட்சுமே சூரியகுமார் யாதவ் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவர்கிட்ட ஒரு 30+ ரன்ஸ் எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக திலக் வர்மா ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸை கொடுப்பார். அடுத்ததாக வில் ஜாக்ஸு இது வரைக்கும் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கவே இல்லை. இந்த மேட்ச் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பவுலிங் இவர் கொடுக்க மாட்டாங்க. பவுலிங் கொடுக்கும் பட்சத்தில் விக்கெட்ஸ் எடுப்பார். இந்த மேட்ச் பேட்டிங்கில் வில் ஜாக்ஸ்லேருந்து ஒரு 30+ ரன்ஸ் எதிர்பார்க்கலாம். அடுத்தது ஹார்திக் பாண்டியா 1-2 விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து நமன்தீர் ஒரு 25 ரன்ஸ் அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அடுத்ததாக மிச்சல் சார்னர் 2+ விக்கெட்ஸ் எடுப்பார். அடுத்ததாக தீபக் சகர் ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து ட்ரெண்ட் போல்ட் 1-2 விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அடுத்ததாக ஜஸ்பிரீத் பும்ரா ஒரு விக்கெட் எடுப்பார். லாஸ்ட்டாக விக்னேஷ் புத்தூர் 2 விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ 2 டீமில் சேர்த்து டிஸில் எம்ஐலையும் யாரெல்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண பார்த்தோம். நெக்ஸ்ட் யாரெல்லாம் ட்ரீம் டீம் வரதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அதுபடி பார்க்குறப்போ ஜாக் ஃப்ராசர் மேக்கர், கேஎல் ராகுல், ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ், விப்ராஜ் நிகம், மிச்சல் ஸ்டார்க், குல்தீப் யாதவ், ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ், வில் ஜாக்ஸ், ட்ரெண்ட் போல்ட், விக்னேஷ் புத்தூர் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ட்ரீம் டீம் வர்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். இது ஒரு காமனான ப்ரெடிக்ஷன் தான். இப்போ இதுவே மும்பை ஃபஸ்ட் பேட்டிங் முடித்தாங்கன்னா நீங்கள் ரிகல்டனை ட்ரீம் டீமுக்குள்ளே கொண்டு வந்துக்கலாம். அதே மாதிரி டிசி செகண்ட் பேட்டிங் பிடிக்கும் பட்சத்தில் அஸ்டோஸ் சர்மா ட்ரீம் டீமுக்குள்ளே கொண்டு வந்துக்கலாம். அதே ஹார்திக் பாண்டியா செகண்ட் பேட்டிங்காக இருந்தால் உள்ளே கொண்டு வாங்க. அதே மாதிரி மிச்சல் சார்னரையுமே மும்பை இந்தியன்ஸ் செகண்ட் பேட்டிங் பிடிக்கும் பட்சத்தில் உள்ளே கொண்டுட்டு வந்திருக்கேன். இப்போது யாரெல்லாம் ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு பார்க்கலாம். அதுபடி பார்க்குறப்போ அக்ஸர் பட்டேல், திலக் வர்மா, நமன்தீர், தீபக் சகர், பும்ரா இவங்கெல்லாம் ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு யாரை கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் போடலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதுபடி பார்க்குறப்போ ஜாக் ஃப்ராசர் மேக்கர், சூரியகுமார் யாதவ், விப்ராஜ் நிகம், மிச்சல் ஸ்டார்க் இவங்களெல்லாம் கேப்டன் வைஸ் கேப்டனாக போட்டு நான் சொன்னதெல்லாம் வச்சு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி போட்டிங்கன்னா ஒரு நல்ல ப்ரைஸ் வின் பண்ணலாம். நீங்கள்
டாஸ் போட்டதுக்கப்புறம் இந்த லைனப்பில் எதுவும் சேஞ்சஸ் வந்து இருந்துச்சுன்னா நான் அதை வந்து டெலகிராம் சேனலில் வந்து அப்டேட் வந்து பண்ணுவேன். டெலகிராம் சேனல் இன்னும் ஜாயின் பண்ணாமல் வந்து இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் போய்ட்டு வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. வின்னிங் ப்ரெடிக்ஷன்ஸ் வேணுங்கிறவங்க டெலகிராம் ஐடிக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். அதுவும் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். 7 மணிக்கு முன்னாடி வந்து சொல்லிடுங்க. 7 மணிக்கு அப்புறம் வந்து வராதீங்க.